இன்றைக்கி மதிய லஞ்சுக்கு அரைக்கீரையோட தண்டை வச்சு தான் ரெசிபி ரெடி பண்ணேன். அரைக்கீரை தண்டு பருப்பு கடையல் எப்படி மேக் பண்ணலான்னு பார்க்கலாம். அரைக்கீரை செஞ்சிங்கன்னா அந்த தண்டை வந்து தூக்கி போட வேண்டியது. இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது கூட வந்து இந்த துவரம்பருப்பு போட்டு தான் கடையல் ரெடி பண்ண போகிறேன். துவரம்பருப்பு வந்து ஒரு அரை கப்பு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் 2 தக்காளி, சின்ன சைஸ் தக்காளி, 5 பல் பூண்டு, சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகா. குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சம் சீரகம் சேர்த்திக்கலாம். 2 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். பூண்டையும் சேர்த்துட்டு சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ தக்காளியை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டுட்டு கடைசியாக வந்து இது கூட வந்து நம்ம தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்க்க போகிறோம். கொஞ்சம் பெருங்காயத்தூளையும் சேர்க்க போகிறோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆல்ரெடி மிளகாய் சேர்த்துருக்கேன். லைட்டாக ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்டியாக. அப்போ நம்ம ஊற வச்சுருக்க பருப்பையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு கல்லுப்பையும் போட்டு நல்லா கலந்து விட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 4 விசில் விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த தண்டுமே பருப்பும் நல்லா இந்த மாதிரி வெந்து இந்த மாதிரி பருப்பு கடையல் ஃபார்முக்கு வந்துடும். அதுக்கப்புறம் இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணுங்கள். கடுகு, உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் சேர்த்து தாளிப்பு ரெடி பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே சுட சுட ரைஸில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அரைக்கீரையோட தண்டு வந்து நம்ம உடம்புல ரத்த ஓட்டத்தை சீராக்கும், நரம்புகளுக்கு ரொம்ப நல்லது.